வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக ரயில்கள் ரத்து அப்படிங்கிறது அடிக்கடி அறிவிக்கப்படுவது உண்டு. அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. திருப்பதிக்கு போகிற ரயில்கள் தான் அடிக்கடி ரத்து செய்யப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, திருப்பதியில் அம்பட்டு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். திருப்பதிக்கு போகிற கூட்டமும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது ஜூலை 1ஆம் தேதி இன்றைக்கி பிறந்துருச்சு. இன்னையிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் 6 ரயில்களுக்கான ரத்து அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ரயில் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 07659 திருப்பதியில் இருந்து காட்பாடி வரைக்கும் செல்லக்கூடிய மின்சார ரயில். திருப்பதியில் இருந்து காலையில் 6:50 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காட்பாடிக்கு வந்து செல்லும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 07582 காட்பாடியிலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். நைட்டு 9:15 மணிக்கு காட்பாடியிலிருந்து கிளம்பி திருப்பதி நோக்கி செல்லும். நம்ம பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, காட்பாடி போய் இந்த ட்ரெயினை பிடிச்சி திருப்பதிக்கு போய் நைட்டு ஸ்டே பண்ண முடியும். இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 06417 காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய மின்சார ரயில். காட்பாடியில் இருந்து காலையில் 9:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஜோலார்பேட்டை வரைக்கும் செல்லும். இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 06418 ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். ஜோலார்பேட்டையிலிருந்து மத்தியானம் 12:45 மணிக்கு, அதாவது ரயில்வே டைம் டேபிள் அப்படிங்கிறது 12 மணி வரைக்கும், அதுக்கடுத்து 1 மணி ஆச்சுன்னா 13 அப்படின்னு ஆயிரும். 12:45 மணிக்கு இந்த ரயிலானது ஜோலார்பேட்டையிலிருந்து கிளம்பி காட்பாடி வரைக்கும் செல்லும். இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ரயில்கள் எல்லாம் முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பார்த்துருக்கோம். இப்போ பகுதி ரத்து செஞ்ச ரயில்களை பற்றி நம்ம பார்த்து ஆகணும் இல்லையா? அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின், ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16853 திருப்பதியிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில். திருப்பதியிலிருந்து விழுப்புரத்துக்கு தினமுமே இருக்கக்கூடிய ரயில். திருப்பதியிலிருந்து மத்தியானம் 1:40 மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பி காட்பாடி வழியாக விழுப்புரம் வரும். ஆனால் இந்த ரயில் இன்னையில இருந்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியிலிருந்து காட்பாடி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. மத்தியானம் 1:40க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பாது. காட்பாடியிலிருந்து தான் கிளம்பும் விழுப்புரம் வரைக்கும். அதற்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற ட்ரெயின், இந்த ட்ரெயினுடைய ரிட்டன் டைரக்ஷன் ட்ரெயின் நம்பர் 16854 விழுப்புரத்திலிருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். விழுப்புரத்திலிருந்து காலையில் 5:35க்கெல்லாம் கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் திருப்பதி வரைக்கும் போகாது. இந்த ஒரு மாதம் திருப்பதிக்கு இந்த ட்ரெயினை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பதி போகணும் அப்படின்னா நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸோ அல்லது முத்துநகர் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் பிடிச்சு மதுரையில் இருந்து விழுப்புரம் வந்து இறங்கிடுவோம். இந்த ட்ரெயினை பிடிச்சி 5:35க்கு பிடிச்சி தான் திருப்பதிக்கு போவோம். இந்த ட்ரெயினானது காட்பாடி வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ட்ரெயினில் நம்ம திருப்பதி போகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். காட்பாடி வரைக்கும் தான் இயங்கும். இந்த வீடியோவில் நம்ம 6 ரயில்களுக்கான மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அப்போது தான் திருப்பதி மற்றும் காட்பாடி ஜோலார்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ள தகவலை தரும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அது என்னமோ தெரியல, திருப்பதி போகிற ரயில்களுக்கு மட்டும்தான் இத்தனை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. மற்ற எந்த பகுதிக்குமே அடிக்கடி மாற்றங்கள் இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 மாதங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.